விஜய் பிளாக் ஆந்தம் ரிலீஸ் பண்ணிருக்காரு, பாத்தீங்களா? பார்க்கலையா? நிகழ்ச்சியில் பார்த்துட்டு சொல்றேன். அவருக்கு இந்த டைம்ல என்ன வாழ்த்துக்கள். நன்றி. விஜய் அரசியல் கட்சிகளை பாஜக அண்ணா, இது நம்மளுடைய நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. நம்ம நாட்டில் யார் வேண்டுமென்னாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். கட்சி ஆரம்பித்து பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்கு அவர்கள் அரசியல் ஒரு தளமாக இருக்கிறது. நம்ம நாட்டில் அப்படி வருபவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். அரசியல் நகர்வுகள்லாம் எப்படி இருக்குது விஜய் அரசியல் நகர்வு? இது நான் ஜோசியம் சொல்ல முடியாது. இன்றைக்கி தான் ஒரு கட்சி கொடியை ஆரம்பிச்சிருக்கிறார், கட்சி கொடியை வெளியிட்டிருக்கிறார். அவர் இன்னும் பொதுமக்கள்கிட்ட வழியில் வரும்பொழுது தான் அதை பற்றி இன்றைக்கு வந்திருக்கிறார். அவர்களை வரவேற்போம். அந்த வரவேற்புல அண்ணா இருக்காங்க, எம்ஜிஆர் இருக்காங்க. இது எது மாதிரியான குறியீடு நினைக்கிறீங்க? அண்ணா, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள். அதுபடி அவர் திரு விஜய் அவர்கள் அண்ணா அவர்களை வைத்திருக்கலாம், எம்ஜிஆர் அவர்களை வைத்திருக்கலாம். அது அவருடைய கட்சிகளினுடைய சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது ஒருங்கிணைந்த ஜாதி மத பேதம் இல்லாத ஒரு அரசியல் முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே அதே அரசியல் தானே முன்னெடுத்திருக்கிறோம். தமிழகம் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கொடிகளை பார்த்திருக்கிறது, நூற்றுக்கணக்கான தலைவர்களை பார்த்திருக்கிறது. ஒரு சிலர் வெற்றி பெறுகிறார்கள், ஒரு சிலர் அதில் வெற்றி பெறுவதில்லை. திரு விஜய் அவர்கள் நல்ல நடிகர். பொதுவாக நம்ம ஊரில் ஒரு காரியத்தை ஒருவர் துவங்குகின்ற பொழுது நாம் எல்லாருமே என்ன சொல்லுவோம்? நல்லபடியாக நடக்கட்டுங்கன்னு வாழ்த்து சொல்லுவோம். அதுதான் நம்மளுடைய பாரம்பரியம். அந்த வகையிலே புதிதாக அரசியல் களத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு போட்டியாளராக, ஒரு சக அரசியல்வாதியாக அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தான் சொன்னேன், அவருடைய நிலைப்பாடு என்னன்னு எனக்கு தெரியாது. தான் சொன்னேன், எனக்கு சும்மா கலர் தான் தெரியும், நிலைப்பாடு எனக்கு தெரியாது. நிலைப்பாடு வந்த அப்புறம் அவர் எங்கே இருக்காருன்றதை பற்றி நான் கமெண்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியும். 27 பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் தமிழக அரசியல். யார் விஜய் ஏற்படுத்துவாங்கன்னு அரசியல் விமர்சகர் சொல்கிறாங்க. தனியாக கட்சி நடத்துகிற சிரமம் இனிமேல் அவன் பட்டால் தான் தெரியும். அது சகோதரர் விஜயும் பட்டு தெரிஞ்சு கொள்வார். கட்சியை அறிவிப்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஈஸியாக கட்சியை அறிவிச்சிடலாம், கொடி போட்டுடலாம், கட்டுப்பாடு அடிச்சிடலாம். உங்களுடைய நிலைப்பாடு என்ன, ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை சொல்ல வேண்டும். உறுதிமொழியை பார்த்தோம்னா தேசியமும் தமிழும் மெயினாக தமிழ் இல்லாமல் தமிழ் 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 உணர்வார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தமிழ் உணர்வு தேசிய பற்று இருக்குன்னு சொல்றாரு. எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எனக்கும் தான் தமிழ் பற்று இருக்குது, தேசியமும் இருக்குது. வாட் இஸ் யூனிக் அபவுட் இட்? சொல்கிறதுல ஒன்றும் ஒரு யூனிக் பொசிஷன்லாம் ஒன்றும் இல்லையே, இது ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லையே. இதில் எந்த விதமான தனித்தன்மையும் கிடையாது. எல்லாரும் வாடிக்கையாக சொல்கின்ற ஒரு இதாக இருக்குது. நான் சொல்கிறேன், நிலைப்பாடை சொல்ல வேண்டும். அது அரசியல் இன்னைக்கு நடைமுறை அரசியலில், நிகழ்கால அரசியலில் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி அவருடைய நிலைப்பாடை சொன்னால்தான் அவர் அரசியல் கட்சி எந்த இடத்துல இருக்குது நம்ம முடியும். தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடி அறிமுகப்படுத்திருக்காரு, பாடல் வெளியிட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? 26ல் யாருக்கு அவர் போட்டியாக இருப்பார்? நீங்க ஜனநாயகத்திலே எத்துறையை சார்ந்தவர்களும் பொது வாழ்வுக்கு வரலாம், மக்கள் பணி ஆற்றலாம். அதன் அடிப்படையிலே மரியாதைக்குரிய தவாகவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு கட்சி தொடங்கினார், அறிவித்தார். இன்றைக்கு தன்னுடைய கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அந்த தவாகவிற்கு தமாக சார்பிலே அதன் தலைவர் என்ற முறையிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் பணி, இயக்க பணி, இதன் அடிப்படையிலே மக்களுக்கு யார் மீது நம்பிக்கை ஏற்படுகிறதோ அவர்களுக்குத்தான் வாக்கு என்பதில் மாற்று கருத்து கிடையாது. விஜய் அவர்கள் இன்று தனது கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார், தனது பாடலை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். முதலில் நான் அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிமுகம் செஞ்ச கொடி மேல் நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. விமர்சையாக கொடி ஏற்றினார், உடனே விமர்சனங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கொடி ஏற ஏற விமர்சனமும் ஏறி இருக்கிறது. இது ஆரோக்கியமான சூழ்நிலை. ஒரு விமர்சனம் இல்லை என்றால் ஒரு கட்சி வளர முடியாது.